அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கற்றுக்கொண்டு பயனடைங்க. ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் அஸ்தகுஃபில்லா. ப்ளேலிஸ்ட்டில் நான் வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒலிகள் உருவாகும் விதங்கள், எப்படி எப்படி ஒரு எழுத்து உருவாகும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சக்தி மாற்றத்தினால் ஒலி அலைகள் உருவாகின்றது. அப்படின்னா ஒலி ஒரு சக்தி மாற்றத்தினால ஒலி உருவாகும். எப்படின்னா, இவ்வாறு உருவாகும் ஒலி அலைகள் தான். அலைகள் தாம் உருவாகும் இடத்திலிருந்து விலகி பயணம் செய்கின்றன. அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு சவுண்டு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் செல்லுதுன்னா பயணம் செய்யுது. அதை தான் சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு எதிரொலி எப்படி இருக்கும், அது ஒரு எல்லா இடத்துக்கு பரவும்னா ஒரு பயணம் செய்யுது, அதுதான் சவுண்டு சொல்கிறாங்க. ஒலி அலைகள் 4 வேறுபட்ட வழிகளில் உருவாக்கப்படுகின்றன. அப்போ ஒலி அப்படிங்கிறது 4 அலைகள் 4 வேறுபட்ட வழிகளில் உருவாகின்றது. என்னென்னா, என்ன சொல்கிறாங்க, தசாத்துமு அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று மோதுதல். அப்போ ஒன்றுக்கொன்று மோதும்போது உருவாகுத சவுண்டு தான் இந்த இதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தசாதுமு 2 மேற்பரப்புகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதின் மூலம் ஒலி சப்தம் உருவாகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையை தட்டுனா தான் நமக்கு ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓசை எழுப்ப முடியாது. அப்போ 2 கை சேர்ந்தால் தான் ஒரு ஓசையை உருவாக முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது உதாரணம், 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று தட்டும் போது இவ்வகை மூலம் சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் ஒலி உருவாகிறது. அப்போது சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் இப்படி சவுண்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். 2 உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலம் சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் தாடை அல்லது வாயின் அசைவின்றி உச்சரிக்கப்படுகிறது. இம்முறையில் விதிவிலக்காக கல்கலா எழுத்துக்கள் மத் எழுத்துக்களும் காணப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் கல்கலா அப்படிங்கிறது எழுத்து நம்ம இன்னுமே பார்ப்போம். சுக்குன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். சுக்குன் அப்படின்னா ஒரு எழுத்தில் லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் சுக்குன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ சுக்குன் வச்ச எழுத்து அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைனா சுக்குனே சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், மின். அப்போது இந்த ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சுக்குன். அப்போது மின். அப்போ அப்படி அந்த எழுத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், 2 கையும் தட்டினா எப்படி இருக்கும் அப்படி சொல்கிறோம். எப்படி மின் மின் அப்படி. ஓகேங்களா? ரெண்டாவது தபா உத்து, ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் உருவாகும் போது வர்றது தான் இது. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, சுக்குன் அப்படி எழுத்துனா அது எப்படி கைத்தட்டுறப்போ 2 சேர்றப்போ வர்ற சவுண்டு தான் சுக்குன் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒன்றை விட்டு ஒன்று பிரிகிறப்போ வர்றது தான் என்னது, தபா உத்துன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உறுதியான இணைப்பில் இருக்கும் 2 மேற்பரப்புகள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து விலகும் போது ஒலி உருவாக்குகின்றது. அதுதான் உதாரணம். பேப்பர் அல்லது துணியை 2ஆக கிழிக்கும் போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான். இவ்வகை மூலம் ஹரக்கத்து பெற்ற எழுத்துக்கள் ஒலி உருவாகின்றது. எழுத்துக்களில் பெற்றிருக்கும் ஹரக்கத்து கொண்டு தாடை வாயின் அசைவு அடைக்கப்படும். வாயின் திறந்த நிலையில் உச்சரிப்பதின் மூலம் ஃபத்தஹு அறக்குறி பெற்ற எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அப்போ இங்கே என்னது, ஃபத்தஹு. இப்போ நீங்கள் சுக்குன் அப்படிங்கிறது மேலே உள்ளது. அப்போ சுக்குன் எப்படி வாய் எல்லாத்தையும் கூஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது நீங்கள் சொல்லி பாருங்களேன், சுக்குன். அப்போ 2 உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலம் பெற்ற எழுத்துக்கள் தாடை அல்லது வாயின் அசைவின்றி உச்சரிக்கும். அப்போ சுக்குன் அப்படின்னா என்ன செய்யணும், வாய் 2 வாய் சேர்த்துக்கிட்டு தான் சொன்னேன், சுக்குன் சுக்குன் அப்படி. அதே தான் இங்கே என்னென்னா ஃபத்தஹு. அப்போ ஃபத்தஹு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அது மேலே வரும்போது அது ஒரு இதை கிழிச்சா எப்படி இருக்கும், ஃபத்தஹு அப்படின்னு ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க அறக்குறி பெற்ற எழுத்துக்கள். அப்போது சுக்குன் அப்படின்னா என்னது, எல்லாத்தையும் கூச்சு ஒரு சத்தம் கேட்குது, 2 இது குவிற மாதிரி. ஃபத்தஹ் அப்படின்னா ஒரு பேப்பரை கிளிக்கும் போது சவுண்டர் தான் ஃபத்தஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, 2 உதடுகளையும் குவிப்பதன் மூலம் லம்மா. அப்போ லம்மா அப்படிங்கிறது என்னது, ஃபுல் எதை சேர்க்குற மாதிரி தானே, லம்மா.
அப்போ பெற்ற எழுத்துக்கள் வந்து உச்சரிக்கப்படுகிறது. இது வந்து கசரா அப்படிங்கிறது கீழ்த்தாடை கீழ் நோக்கி தாழ்வதன் மூலம் கசரா. அப்போ கீழே இப்போ வந்து கீழே ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், வாயோட இதை கீழே கொஞ்சம் இறக்கி கசரா பெற்ற எழுத்துக்கள் உச்சரிக்கப்படணும். அப்போ இப்படிலாம் ஒரு எழுத்துக்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ என்னது சுக்குன். சுக்குன்னா என்னது, நம்ம வந்து கை தட்டும்போது என்ன புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் நல்லா உச்சரிக்கணும், வாயை குவிச்சு உச்சரிக்கணும். இதே ரெண்டாவது பேப்பர் கிளியரப்போ வர்ற சவுண்டு, அது எப்படி, இந்த ஹரக்கத்து 3 எழுத்து, அது என்னென்ன இதுதான். அப்போ ஃபத்தஹ்னா என்னது நமக்கு, ஃபத்தஹ் அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்குன்னு பாருங்களேன். வாயின் திறந்த நிலையில் உச்சரிப்பதின் மூலம் ஃபத்தஹ். அந்த ஃபத்தஹ் நம்ம என்ன பண்ணுறோம், வாயை திறந்துக்கிட்டுதானே சொல்கிறோம். அப்போ அது மூலியமாக அந்த சவுண்டு வருது. ரெண்டாவது லொம்மா, அப்போ வாயை குவைக்கிறோம். கீழ்த்தாடை, அப்புறம் கீழே வந்து கசரா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம கீழ்லேருந்து போகிறோம். அப்போ கசரா, அப்போ சவுண்டு இது புரியும். நெக்ஸ்ட்டு வந்து அதிர்வு அப்படிங்கிறது வந்து இஹ்திசா அப்படின்னா மேற்பரப்பில் ஏற்படும் வேகமான அசைவின் மூலம் ஒலி உருவாகுதல். அது என்னென்னு பார்ப்போம். உதாரணம், சுருள் கம்பிகளை தட்டும்போது அது வேகமாக அசைவதன் மூலம் ஒலி வெளியாகும். எப்படின்னா ஒரு இது இப்போ ஸ்கேலையே நீங்கள் போய் ஒரு ஸ்டீல் ஸ்கேலை வச்சு ஒரு பெஞ்சு மேலே போய் பட்டிங்க வச்சுக்க, ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும்னா அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மத்து எழுத்துக்கள் குரல் தண்டு ஓக்குக்காடு அதிர்வதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அப்படி தான் இந்த எழுத்து. மத்து எழுத்துக்கள்னால் இப்படி மத்துனா இப்படி மாதிரி வந்து மேலே நமக்கு ஒரு போடும் பார்த்திங்களா, அதுதான் இங்கே மத்து. அது என்ன நான் சொல்லுறேன். மத்தி எழுத்துனா சொல்லப்போனால் டபிள்யூ மாதிரி இருக்கும். மத்து எழுத்துக்கள் அதற்குரிய ஹரக்கத்தை கொண்டு வாய்த்தாடையின் அசைவு காணப்படும். இப்போ வந்து மத்து அலிஃப், அப்போ வாயின் திறந்த நிலை உச்சரிப்பது. அப்போ இங்கே என்னது, ஃபதுஹுல் ஃபமி. ஒரு நிமிஷம், நான் ஃபத்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். மத்து அப்படிங்கிறது வந்து இந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்லுறேன். வாயின் திறந்த நிலையில் உச்சரிப்பது. அப்போ மத் அலிஃப்னா ஃபதுஹுல் ஃபமி அப்படிங்கிறது. இதே மத்து வாயுனா இரு உதடுகள் குவிக்கும் அமைப்பு. அப்படின்னா லம்முஸ் ஜத்தைனி. மதியானா கீழ்த்தாடை கீழ் நோக்கி தாழ்தல். அப்போ ஹஃப்லுல் ஃபக்கி. இப்போ கீழ்த்தாடை வாய் வந்து கீழே போதா, இது இரு தாடைகள் குவிக்கும் போது இது எப்படி லம்முஸ். அப்போ உங்களுக்கு தெரியுது வாயோடைய சவுண்டு போகும்போது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அலிஃப்னா நம்ம வந்து திறந்த வாயில் இது பண்ணுறது. இப்போ மத்து எழுத்துக்கள் சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் மோதல் முறை மூலம். அப்போது இங்கே என்ன இருக்குது, தசாத்து உருவாகுவதில்லை. அப்போது 2 இது மோதுவர தூரம் வந்து இந்த தசாத்து வந்து உருவாக்குவது இல்லை. காரணம், இதன் மஹ்ரஜ் குறிப்பிட்ட சொல்லப்படக்கூடிய இடத்தில் அல்லாமல் வாய் மற்றும் தொண்டையின் உள்காசியான பகுதியில் இருந்து வெளியாகுவதால் இரு மேற்பரப்புகள் மோதல் நிலை என்பது இங்கு இல்லை. அப்போ 2 இது நம்ம வந்து 2 இது மோதுறனால அந்த சவுண்டு வந்து உருவாகும் அப்படின்ட்டு இல்லை. காரணம், இதன் மஹ்ரஜ் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய இடத்தில் அல்லாமல் வாய் மற்றும் தொண்டையின் உள்காலியான பகுதியில் இருந்து வெளியாகுவதால் இரு மேற்பகுதிகள் மோதல் நிலை என்பது இங்கு இல்லை. அப்போ 2மே வாயிலேருந்து உள்ளே குடுத்தி வரனால சுக்குனும் சரி மத்தும் சரி 2ம் மோதாது. இப்போ உராய்தல் அப்படின்னா என்னென்னா இஹ்திகா, இது திஹாக். 2 மேற்பரப்புகள் ஒன்றின் மீது ஒன்று உராய்தல் மூலம் சப்த மொழி வெளியாகும். அப்போ உராயிற மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு ஹெவியான திங்ஸை நம்ம இது பண்ணும்போது இப்படி உராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் உதாரணம் பார்த்தோம்னா, தரையில் ஒரு பொருளை இழுத்து செல்வது போன்றது. அப்போ தரையில் ஒரு பொருளை இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அது போன்றதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஷத்து பெற்ற எழுத்துக்களின் ஒலி 2 முறைகள் உருவாகப்படுகிறது. அப்போ எனக்கு மத்து அப்படிங்கிறது எந்த எழுத்துன்னு கன்ஃபார்ம் தெரில. ஆக்சுவலி ஷத்து அப்படிங்கிறது தான் வந்து அந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறது, அது கன்ஃபார்ம் தான். ஷத்து பெற்ற எழுத்துக்கள் ஒலி 2 முறைகள் உருவாக்கப்படுற. ஷத்து என்பது இரு எழுத்துக்கள் உள்ளடங்கியது. ஏன்னா சத்து டபிள்யூ அப்படிங்கிறது வந்து 2 எழுத்து உள்ளடக்கியதுன்னா முதல் சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் முறை மூலமும். அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குன்னா அத் தசாத்து. அப்போ அத்
தா. அப்போ 2 எழுத்து இருக்கா, அந்த அத்த சாத்து அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இரண்டாவது ஹரக்கத்து பெற்ற எழுத்துக்கள் வந்து அத்தபாஉ முறை மூலமும் உருவாகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கலா நிலையில் காணப்படும் எழுத்துக்கள் இரு மேற்பரப்புகள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதன் போன்று அத்தபாஉ வகை மூலம் ஒலி உருவாகின்றது. இது இப்படியெல்லாம் உருவாகிறதுன்னு சொன்னாங்க. இதன் உருவாக்கம் ஹரக்கத் பெற்ற எழுத்துக்கள் போன்று இருந்தாலும் வாய்த்தாடையின் அசைவின்றி உச்சரிக்கப்படும். அப்போ எந்த ஒரு வாய்த்தாடையின் அசைவின்றி நம்ம வந்து உச்சரிக்கலாம். ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அதான் அவை பெற்றிருக்கும் ஹரக்கத்தை கொண்டு வாய் மற்றும் தாடியின் அசைவு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது ஹரக்கத்னா என்னன்னு தெரியும், ஷுக்குன்னா தெரியும், சத்துனா என்னன்னு தெரியும், மற்றும் தன்வீன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அரபு மொழியில் 3 அடிப்படை உயிர் ஒலிகள் உள்ளன. அப்போ அடிப்படையான உயிர் ஒலிகள்னு சொன்னால் அது 3. அவை என்னன்னா ஃபத்தஹு, கசரா மற்றும் லம்மா ஆகும். அப்போ ஃபத்தஹ்னா மேலே வருது, கசரானா கீழே வருது, லம்மா அப்படிங்கிறது வந்து பேஸு. ஓகேங்களா. இவ்வுயிர் ஒலிகள் அரபியில் அல் ஹரக்கத், அப்போ 3 சேர்ந்ததான் அல் ஹரக்கத்துன்னு சொல்கிறாங்க என்று கூறப்படும். இவை குறிலாகவும் நெடிலாகவும் அப்படின்னா சவுண்டாகவும் கொஞ்சம் கூட்டலாகவும் வரும். ஒரு ஹரக்கத் என்பது ஒரு குறிலா. இப்போ ஒரு இதுங்கிறது ஒரு குறிலாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட நீட்டல் அளவுடன் உச்சரிக்கிறதே என்ன சொல்கிறாங்க, ஹரக்கத்துக்குள் நெடிலாக வரும். அப்படின்னா சவுண்டு வந்து நீடித்து ஓதுனா அது. இப்போ குறில் உயிர், குறில்னா என்னது, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு பண்ணுறப்போ ஒரு குறில் சேர்ந்தது. அப்போது இங்கே மேலே என்ன இருக்குது, ஃபது ஹத்துன். அப்போது இங்கே வந்து ஃபதஹா. அப்போ என்னது ஆ. உதாரணம் கதபா. அப்போ இது எல்லாமே ஒன்று தான். இப்போ கீழே வந்து மேலே வந்து ஃபதஹா, இங்கே கசரா. அங்கே அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா கசரா ஈ, கீழே ஈ வருமா. இப்போ இபிலி. இப்போ வந்து பேசு, அதான் லொம்மா, அது உ. அப்போ ருசுலு. அப்போ இங்கே என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம்னா இதுதான் ஃபத்தஹ்னா மேலே சபரு, கீழே வருது பேசு. அதை இங்கே அரபியில் என்ன சொல்கிறாங்க, ஃபத்தஹு கசரா அப்புறம் லொம்மா. உச்சரிப்பது ஆ இ உ. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கதபா இபிலி ருசுலு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களின் உச்சரிப்பில் காணப்படும் கால நேரங்கள். ஃபத்தஹு, லம்மா, கசரா ஆகிய 3 ஹரக்கத்துகள் உச்சரிப்பதில் ஒரே நேர அளவை கொண்டுள்ளது. எல்லாமே ஒரே அளவு தான் கொண்டிருக்கு, அதாவது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் குதிப. அப்போ ஒரே சவுண்டு தானே, குதிப. அப்போது எல்லாமே ஒரே இது தான் வருது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு அரபு மொழியில் காணப்படும் வேறு குறியீடுகள். இங்கே எது பார்த்தோம்னா சுக்குன். நம்ம ஒரு இது சுக்குன் மத்து தான் நமக்கு என்னென்னு தெரியலைன்னு சொன்னோம். இன்ஷால்லா அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இது வந்து சுக்குன். அப்போ சுக்குன் அப்படிங்கிறது கைஃப. அப்போ அந்த கை ஈ அது சொல்லாமல் அதான் கைஃப. இது சத்து. இந்த சத்துக்கு வந்து மத்த. அப்போ இந்த மத்த அப்படிங்கிறது என்னவா இருக்கும், சுக்குன் பெற்றும் ஃபத்தஹு பெற்றும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் என்னது, தன்வீன். தன்வீன் அப்படிங்கிறது ஃபதஹ தன்வீன். அப்படின்னா மேலே வந்தால் அது வந்து ஃபதஹ தன்வீன், கீழே வந்தால் கசரா தைனு. இதே லம்முல 2 இது வச்சா லம்ம தைனு. இப்போ வந்து தைரன். அப்போ ரா இன்னு. இங்கே நூரின். அப்போ ரீ இன்னு. அஹதுன் து இன்னு. ஓகேங்களா. இதுதான் இது தன்வின் பெற்ற எழுத்துக்கள். அப்படின்னா 2 எழுத்தாக வந்தது தன்வின் சொல்கிறாங்க. அப்போ ஹரக்கத்துனா 3. இதே தஸ்கில் அப்படின்னா என்னென்ன எழுத்து வந்திருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சுக்கூனும் சத்தும் அப்புறம் என்னது தன்வின் ஆகிய 3 எழுத்து எல்லாம் சேர்ந்தது தான் தஸ்கில். ஓகேங்களா. ஹரக்கத்துகளை முழுமைப்படுத்துதல் அல்லது நிறைவாக உச்சரிப்பதல். இப்போ ஃபத்தஹ பெற்றுள்ள இடங்களில் எழுத்து உச்சரிக்கும் போது வாயை திறக்க வேணும். அப்போ ஃபத்தாக எங்கெங்கே இருக்கோ அங்கன்னா வாயை திறந்து வச்சு ஓதணும். இதே லம்மா இருக்கும்போது பெற்ற இடங்களில் எழுத்து உச்சரிக்கும் போது உதடை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ உதடை வந்து லம்மா, அப்போ உள்ள நல்லா உதடை வந்து நல்லா குவிக்கணும். இது இரு உதடுகளையும் குவித்து வெளிப்படுவது போல. கசரானா பெற்றுள்ள இடங்களில் எழுத்தை உச்சரிக்கும் போது கீழ்த்தாடை வந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் அதன் அசல் இடத்தில் மக்ரஜில் இருந்து வெளியாகும். மேற்கூறப்பட்ட எதுவும்
அதனுடன் சேராமல் உச்சரிக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் சுக்குன் அப்படிங்கிற மாதிரி இன், அதாவது வாயை விரிக்கவோ வாயை தாடையை தாழ்த்தி கொள்ளவோ அல்லது உதடுகளை குவிக்கவோ, இது மூணுமே இல்லாமல் சாதாரணமாக சுக்குனை வச்சு ஓதுனா போதும், சுக்குன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பயிற்சி வினாக்கள். இதை நான் பார்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடிஞ்சால் பாருங்கள். டேஸ் ஆகிய ஹரக்கத்து எனப்படும், அந்த 3 இது சேர்ந்தது தான் ஹரக்கத். அப்புறம் என்னென்னா ஆகிய தஸ்கீல் காணப்படும். இன்ஷா அல்லாஹ் இதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லி கமெண்டில் போடுங்க, இல்லைனா வேறு எந்த ஆப்ஷனும் இல்லையோ இருந்தாலும் பாருங்கள். நான் இதுக்கு எல்லாம் ஆன்சர் எழுதிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட பாடம் 4 முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் பாடம் 5 நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்தகுஃபில்லா. ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் அல்லாஹ் மன்னிக்கட்டும், நீங்களும் மன்னிங்க. அஸ்தகுஃபில்லா.